பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதுதான் அதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நமக்கு இந்த செராமிக்கு பிளேட்டு, கப்பு, அந்த ஸ்பூனு இதெல்லாம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்ம டிஷ் வாஷர் வாங்குகிறோம். டீ போட்ட பாத்திரம், குக்கரு, கொஞ்சம் நம்ம அந்த கடாயெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும், அதெல்லாம் அழுத்தி தேய்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி வீட்டில் பார்த்தோன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து டிஷ் வாஷரே வாங்கணும், மெய்டு வைக்கணும்னு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் அதுக்குமே கஷ்டம்தான். சுத்தமாக வாஷ் பண்ணாது. நீங்கள் இப்போ டீ பாத்திரம் வாஷ் போடணுன்னா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். அதுலேயும் ஃபுல்லாக போகுமான்னு பார்த்தா போகாது. குக்கர் வைக்கவே முடியாது. குக்கர் பாட்டம் கூட வச்சிடலாம், மேலே லிட்டு வைக்க முடியாது. அதில் அந்த அலுமினியம் சேஃப்டி இது இருக்கு இல்லையா, வால்வு இருக்கு இல்லையா, அது வந்து மெல்ட் ஆகிட்டுன்னா அதுவும் வைக்க முடியாது. அந்த பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரைஸ் எதுவும் அடி பிடிச்சிருந்தாலாம் பண்ண முடியாது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் அப்புறம் தான் எடுத்து போடணும். இதில் நம்ம டிஷ் வாஷரில் அடுக்கி வைக்கிறதுக்கே ஒரு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், இந்த வேலையெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ எடுக்கிற பாத்திரத்தை அப்போயே வாஷ் பண்ணிட்டா போதும்னு தோணும். இல்லைனா நமக்கு முடியலையா, கை தான் வலிக்குது, நமக்கு முடியலை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மெய்டு வச்சுக்கலாம். இதுதான். இல்லை மற்றவங்க வீட்டில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஈவன் முன்னாடி நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து அது அவ்வளோவா சால்ட் கிடையாது வாட்ரு. இப்போ நாங்கள் இருக்க இடத்துல பயங்கர சால்ட்டு. ஸோ அதனால் ஒரு 3 மாதத்துல எந்த அளவுக்கு ஸ்டெயினாக இருக்குது பாருங்கள். இது வந்து டீஸ்கேலிங் பண்ணாலுமே அடிக்கடி டீஸ்கேலிங் பண்ணுறேன், அப்படி இருந்துமே அது போகிறதில்ல. இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸாக நான் வாஷ் பண்ணுறதே இல்லை. அதில் அது அப்படி வச்சதுமே அதுவுமே ஒரு போல் ஆயிடுச்சு. இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை அப்படியே விட்டுறலாமான்னு கூட